video we are going to write the IUPAC name for the tetra tertiary butyl methane அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மீத்தேன் நமக்கு என்ன இருக்கணும், ஒரே ஒரு கார்பன் அட்டம் வந்து இருந்தால் மீத்தேன். அந்த மீத்தேன்ல நமக்கு வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? அந்த 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டெட்ரா டெர்ஷரி பியூட்டைல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டெர்ஷரி கார்பனாக இருக்கணும். அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்பன் அட்டம் இருக்கணும், டெர்ஷரியாகவும் இருக்கணும் இல்லையா? அப்போ இதான் வந்து நமக்கு வந்து டெர்ஷரி பியூட்டைல். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெர்ஷரி கார்பன், ஏன்னா 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்குது. டெர்ஷரி கார்பன் 4 கார்பன் அட்டம் இருக்குது, அதனால பியூட்டைல். ஸோ இதான் நமக்கு வந்து டெர்ஷரி பியூட்டைல்ன்றது. அப்போ இந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்பன் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த கார்பன் அட்டாச் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் நீங்கள் அட்டாச் பண்ணீங்கன்னா 3 CH வந்து இருக்கணும். CH3 CH3 CH3. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இருக்கணும். அப்போ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கணும், கீழேயும் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH வந்து நமக்கு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு இது இருக்கணும், டெர்ஷரி பியூட்டைல் இருக்கணும் இல்லையா? இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஸோ இதான் நமக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட IUPAC நேம் வந்து எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் எது வந்து லாங்கஸ்ட் செயின், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டா கூட என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து பார்த்தீங்கன்னா 4, இது வந்து 5 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. இல்லை நம்ம எதிர அனதர் வேல கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அனதர் வேல நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இங்கேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது வந்து தேர்டு கார்பன், இது ஃபோர்த்து கார்பன், இது ஃபிஃப்த்து கார்பன். ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் வருது இல்லையா? ஆனால் நம்ம வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மேபி நம்ம வந்து இப்படி இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த மாதிரி எடுத்துப்போம், மேலேருந்து கீழே வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து அதோட நேம் வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 இல்லையா? அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் வந்துருக்குது. நம்ம மெத்தில் குரூப் நம்ம என்ன சொல்லலாம், இங்கே ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு வந்து சப்ஸ்டியூட்ல வந்து இருக்குது, இதுவும் நமக்கு வந்து சப்ஸ்டியூட்ல வந்து இருக்குது. அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சப்ஸ்டியூட். ஓகேவா? இந்த தேர்ட் கார்பன் இது எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணா 3,3. அப்போ 3,3 இதில் நமக்கு என்ன டை 2 இது இருக்கு இல்லையா? இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ இந்த காம்ப்ளிகேட்டட் மாலிகுல் நமக்கு வந்து முதல்ல வந்து நம்ம நேம் எழுதிக்கலாம். அப்போ 3,3 அப்போ டை என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல். ஓகே, என்ன கொடுத்தாங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் இல்லையா? இது டெர்ஷரி பியூட்டைல். அப்போ நமக்கு எந்த பொசிஷன் வந்து இருக்குது, செகண்ட் பொசிஷன் வந்து 2 இருக்குது. 2,2 4,4 அப்போ டெட்ராமெத்தில். ஓகே, ஸோ டெட்ராமெத்தில் இதுலேயும் நமக்கு எத்தனை கார்பன் இருக்குது, 5 கார்பன் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பென்டேன் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம்.